அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என்னுடைய மதிய உணவு ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் பீக்கங்காய், கீரை, கொத்தவரங்கெல்லாம் வச்சு கூட்டு பொரியல்லாம் பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்காக புளியை ஊற வச்சிடலாம். ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்து ஊற வைக்கிறேன் தண்ணியில். சோறுக்கு அரிசி களைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம பீக்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தேங்காயும் கொஞ்சம் கீரை கூட்டுக்காகவும் சேர்த்து நான் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த இதுலேயே பொட்டுக்கடலை சம்பால் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, ஒரு மிளகாய் சுட்டிருக்கேன். அதே மாதிரி பூண்டையும் சுட்டு வச்சுருக்கேன் அடுப்பில். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது சோறு வெந்துருச்சு. இப்போது இந்த அடுப்புலேயே நம்ம பச்சை பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு எடுத்து களைஞ்சிட்டு தண்ணியில் வேக போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ பீக்கங்காய் நம்ம பிரட்டிடலாம். இதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது வதங்கட்டும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக 3/4 வாசி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பீக்கங்காய் நம்ம வேக வைக்கும் போது தண்ணி வெளியாகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் மீடியம் சைஸ் பீக்கங்காயில் 2 பீக்கங்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுது போட்டுக்கிறோம். அவ்வளோதான், பீக்கங்காய் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அருமையான பீக்கங்காய் கூட்டு ரெடி. இப்போ பாசிப்பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நான் அரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை பொன்னாங்கண்ணி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இந்த தண்ணியில் கீரை கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வெந்து வந்துருச்சு கீரை. 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இதுக்கு திருவுன தேங்காயும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துருக்கேன். தாளித்து கொட்டிடலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவிடகம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை தாளித்து கீரையில் கொட்டிடலாம். நம்ம கருவிடகம் பிடிக்காதவங்க நீங்கள் நெய்யை சும்மா இதில் ஆட் பண்ணாலே போதும், தாளிக்கணும்னு தேவையில்லை. அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுட்டு மிளகாய், சிவப்பு மிளகாய் 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இந்த டயத்தில் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட மறந்துட்டேன். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தவரங்காய் இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளிச்ச மாதிரி, அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு வெங்காயம் பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் இதுலேயே ஆட் பண்ணிடுறேன்.
கடுகு கடலைப்பருப்பு தாளித்தோன்னே வெங்காயத்தை வதக்கி விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது பரவாயில்ல, இதுலேயே வெந்து வந்துடும். கொத்தவரங்காய் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது இதில் திருவி வச்ச தேங்காவை நம்ம சேர்த்துட்டு பெரட்டிட்டோன்னா அருமையான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், என்னுடைய மதிய உணவு ரெடி ஆயிடுச்சு. ரசம், கீரை கூட்டு, கொத்தவரங்காய் பொரியல், பொட்டுக்கடலை சம்பால், பீக்கங்காய் பெரட்டி, சோறும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.